நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மகிமையை தரிசித்து விட்டு தன்னுடைய பாவத்தை நினைத்து வேதனைப்படுகிறார். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று மன வேதனையோடு சொல்லுகிறார். பொதுவாக கர்த்தருடைய மகிமையை ஒருவர் தரிசிக்கும் போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். நான் பாக்கியவான், நான் கர்த்தருடைய மகிமையை தரிசித்தேன் என்று சந்தோஷத்தோட சொல்லுவார். ஆனால் ஏசாயாவோ கர்த்தருடைய மகிமையை தரிசித்துவிட்டு பயத்தினாலும் வேதனையினாலும் வருத்தத்தினாலும் அலறுகிறார். ஐயோ அதமானேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஐயோ நான் அதமானேன் என்று வேதனையோடும் பயத்தோடும் சொல்லுவதற்கு காரணம் உள்ளது. அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லுகிறார். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று ஏசாயா தன்னுடைய பாவத்தை பற்றி சொல்லுகிறார். ஒருவேளை ஏசாயா இதற்கு முன்பு அவசரப்பட்டு பேசியிருக்கலாம், சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம், அல்லது சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். மனுஷருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தாமல் அவர் மௌனம் சாதித்திருக்கலாம். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்னும் வாக்கியத்திற்கு நான் ஒரு பாவி, என் வார்த்தைகளினால் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று பொதுவாக பொருள் சொல்லலாம். ஏசாயாவைப் போலவே எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். ஏசாயாவின் உதடுகளைப் போலவே நம்முடைய உதடுகளும் அசுத்தமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய உதடுகள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இல்லை. நம்முடைய அசுத்தமான உதடுகளால் தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை சொல்லுவதற்கும் நாம் அபாத்திரராய் இருக்கிறோம். நம்முடைய உதடுகளின் அசுத்தம் நம்முடைய ஆத்மாவுக்கு வேதனையையும் வருத்தத்தையும் கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஏசாயா அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறார். உதடுகளின் அசுத்தம் தொற்று நோயைப் போல மற்றவர்களுக்கும் பரவும். அது கொள்ளை நோயைப் போல ஏராளமான ஜனங்களை அழித்து போடும். ஏசாயாவைப் போலவே நாமும் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறோம். நம்முடைய உதடுகளின் அசுத்தம் அதிகரிக்கும் போது நம்முடைய பாவங்களும் பாவத்தினால் உண்டாகும் வேதனைகளும் நமக்குள் அதிகரிக்கிறது. ஜனங்கள் அசுத்த உதடுகள் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர்களுடைய அசுத்தங்களை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்களுடைய அசுத்தங்களை சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால் அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை நாம் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை குறித்து அவர்களிடத்தில் கண்டித்து உணர்த்தி சொல்லியிருக்க மாட்டோம். நம்முடைய கடமைகளை செய்யாமல் நாம் அமைதியாக இருந்திருப்போம். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவதும் பாவம், பேச வேண்டிய வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் பாவம். நாம் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கும்போது அவர்களுடைய உதடுகளின் அசுத்தம் நம்முடைய உதடுகளுக்கும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவர்களுடைய பாவமான வழிகளையும் அவர்களுடைய பாவமான வார்த்தைகளையும் நாம் கற்றுக்கொள்வோம். அவர்களுடைய பாவம் நமக்கும் வரும். யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தபோது பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிடுவதை கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிட வேண்டியவர் பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். ஏசாயா தன்னுடைய மனவேதனைக்கான காரணத்தையும் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று அழுது புலம்புகிறார். பரிசுத்தமான தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் தேவை. மத்தியஸ்தர் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கும். பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய இருதயத்தில் வேதனையும் வியாகுலமும் நிரம்பி இருக்கும். பெர்சிமேசின் மனுஷர் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பயப்பட்டார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் சொன்னார்கள். ஏசாயா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்ய ஏசாயா தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் ஒரு மேன்மையான பாக்கியம். இது ஒரு உன்னதமான சிலாக்கியம். ஏசாயாவினிடத்தில் பெருமை இல்லை. இருதயத்தில் பெருமை இல்லாதவர்களை மாத்திரமே கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார். ஏசாயா தன்னுடைய ஆவிக்குரிய பரிதாபமான நிலையை வெளிப்படுத்துகிறார். தான் கர்த்தருக்காக செய்ததையோ செய்யாததையோ விவரிக்காமல் தன்னை பற்றியே கூறுகிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நிலைமையை எடுத்து கூறுவது முக்கியமானது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மீது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்.
அவர் ஊழியங்களை விட கர்த்தருக்கு அவர்களே முக்கியமானவர்கள். பரிசுத்தவான்களின் ஜீவியம் அவர்களுடைய உபதேசங்களை விட முக்கியமானது. ஒருவன் கர்த்தரை கண்டால் அவன் மரித்து போவான் என்னும் தவறான எண்ணம் அக்காலத்தில் பிரபல்யமாக இருந்தது. ஒருவேளை ஏசாயாவுக்கும் அப்படிப்பட்ட பயம் வந்திருக்கலாம். ஏசாயா கர்த்தரை கண்டதினால் அவருடைய சமூகத்தில் தன்னுடைய அசுத்தத்தை காண்கிறார். ஏசாயாவிற்கு இதனால் மரணம் உண்டாகவில்லை. ஏசாயாவின் உண்மை நிலை அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது.